Start on session. So, right, all settled down தானே ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஓகேடா, சூப்பர். சரி, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தீங்க, எடுத்துருந்துச்சா? ஓகேவா? அந்த ஃபார்மேட் பப்ளிக் சோர்ஸ் மெத்தட் எல்லாம் வந்துச்சா? ஓகே. செகண்ட் ஃபெசிலா தர்ஷனா ஓகே, ஃபாத்திமா ஓகே, அதர் தென் மலைஸ்ரீ இல்லையா? ஓகே, எனிவைஸ், ஸோ வி கேன் ஸ்டார்ட். அண்ட் ஒன் மோர் திங், நேற்று பண்ண இன்ஸ்டாலேஷனில் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸ்டடி கிளாஸ் அட்டன் பண்ண. ஓ சாரி, கிளாஸ் இல்லைடா, டே பிஃபோர் டே அட்டன் பண்ணலையோ? சரி, ஓகே, நீ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு கிரியேஷன் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நான் சொல்லி, அந்த பப்ளிக் சோர்ஸ்லாம் எப்படி வந்துச்சு, கிரியேட் எப்படி பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எதுக்குன்னா, இது நம்ம அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த பிபிடியோட லாஸ்ட் ஸ்லைட். ஓகேவா? இதை ஒரு கிளான்ஸ் சாதாரணமாக நான் அன்னைக்கு சொன்னதை வச்சு கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள ஒரு பிபிடி ரெண்டர் ஃபார்ம், அதாவது இந்த இருக்குல்ல அந்த ரெண்டர், இதை வச்சு என்ன நடக்கு அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்ல எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? அது என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மெட்ல ஒரு சில விஷயங்கள் புதுசு புதுசாக வரும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பிபிடி ஸ்லைடா பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். பிகாஸ் அது ஓல்டர் திங் தான். ஓகேவா? எப்படி கிரியேட் ஆயிடுச்சு, எதுக்குனால இது யூஸ் ஆகுதுங்கிற மெத்தடை தெரிஞ்சு, பட் நம்ம டே டு டே லைஃப் ஆன் ப்ரெசண்டாகவும் சரி, ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் சரி, என்ன மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணி காமிப்பேன் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுட்டு மேபி ஸ்க்ரீன்ஷாட்னாலும் எடுத்துக்கோங்க, எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டே வரும்போது நீங்கள் இதே நான் எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணி காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டே இருக்காது, நாளைக்கும் ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இன்னைக்கு போகிறத வச்சு தான் அது டிசைட் பண்ண முடியும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப பேஸான ரியாக்ட்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு டாஸ்க்கு. இதில் நீங்கள் மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா, அடுத்து வர கான்செப்ட்ல லைக் என்ன நடக்கு, வெளியே என்ன நடக்குன்னு தெரியாது. லைக் இது வீட்டுக்கு ஒரு கதவு மாதிரி. கதவு இருந்தால் தான் நம்ம டோரை க்ளோஸே பண்ண முடியும், இல்லை டோரை ஓப்பன் பண்ண முடியும். டோரே இல்லை அப்படின்னா எப்பவுமே வீடு ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ டோரை வச்சு எந்த டயத்துல ஓப்பன் பண்ணணும், எந்த டயத்துல க்ளோஸ் பண்ணணுங்கிற ஃபார்மெட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த பேஸை நான் பிபிடிலையும் எடுத்து உங்களுக்கு ஸ்லைடா சாரி சிம்பிளாகவும் காமிக்கிறேன். ரைட், இந்த கோட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் நம்ம பார்க்க போற ரியாக்ட் கோடான்னு கேட்டா இல்ல, இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். பட் அஃபிஷியலா என்ன நடக்குங்கிறது தான் நான் விஷுவல். அந்த அஃபிஷியல் வந்து என்னன்னா, அந்த காம்போனண்ட்டை தனித்தனியா பிரிக்கும். காம்போனண்ட்னா ஒண்ணுமே இல்லை, ஈச் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் காம்போனன்ட். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனை வச்சு நீ ஏதோ ஒரு விஷயத்த கூப்பிடுற. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஜிஎஃப்ஜி. ஓகேவா? இந்த ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபைலை கன்சிடர் பண்ணுது, ஒரு வெப் பேஜை கன்சிடர் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர்ல நீ பார்த்துட்டாலே உனக்கு வந்து புரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்ல வந்துட்டு நிறைய டாஸ்க் இருக்கும். ஓகேவா? நிறைய டாஸ்க்னா ஹோம் பேஜ் இருக்கும், அண்ட் தென் ஹிஸ்ட்ரி பேஜ் இருக்கும், ஸ்டார்ட் பேஜ்னு தனியாக போகும். ஒவ்வொரு இதை கிளிக் பண்ணும்போது லோடாகி ஒரு சைட்டுக்கு போகும். கரெக்டாக? அப்போ ஸ்டார்ட்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நீ ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் ஹோம் பேஜுக்குன்னு ஹோம்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சு அதை ஃபுல்லாக அதுக்குண்டான கூட. ஸோ இந்த ஸ்பிளிட்டப்பை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரியாக்டை யூஸ் பண்ணுறோம். இது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னது தான். அந்த ஸ்பிளிட்டப்பை தெளிவாக ஹேண்டில் பண்ணணும், ஏதாவது குறைவாக ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ சிஎஸ்எஸ்ஓ, ஹெச்டிஎம்எலோ, ஜாவா ஸ்கிரிப்டோ நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணி அந்த மாதிரி சின்ன சின்ன என்கிட்ட வந்து கொடுக்குறீங்கன்னு வைங்க. என்கிட்ட கொடுத்தா நான் அவுட்புட்டை பார்ப்பேன், ஓகே நைஸ் சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இதுதான் நடக்கும். ஆனால் ஒரு டெவலப்பராக என்கிட்ட கொடுக்குற அப்படின்னா கோடையும் வந்து ஷேர் பண்ணுவேன். மேபி நம்ம 2 பேரும் கம்பைண்டான ஒர்க்கர்ஸ்னு வச்சுக்கோங்க, மெம்பர்ஷிப் மாதிரி. ஒர்க்கராக பார்க்கும்போது நீ பண்ண ஒர்க்கை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீ ஒரு ஃபார்மெட்டில் எழுதியிருப்ப. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், தர்ஷனா வந்து ஒரு H1 டேகை ஃபர்ஸ்ட் லைன் எழுதியிருக்காங்க அப்படின்னா, பாத்திமாவோ இல்லை மித்த யார் ஸ்டூடெண்ட்டோ வந்து 3rd லைன்ல 5th லைன்ல எழுதியிருப்பாங்க. ஆனால் கிளாஸை கால் பண்ணி வச்ச கலர் ஒன்றா இருக்கும். புரியுதா? லைன் தான் டிஃபர் ஆகுமே தவிர ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒன்றா இருக்கும், ஆனால் லைன் டிஃபர் ஆகும்.
அந்த மாதிரி பட்சத்துல இந்த ஃபங்க்ஷன்ஸ் கால்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு யூடியூப் பேஜை ஒன் சைஸ்ல அது மீன்ஸ் ஒன் ஃபைல்ல நீ எல்லாத்தையுமே லோட் பண்ண அப்படின்னா கண்ணா பின்னான்னு எழுதிடு. கரெக்ட் தானே? ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெளிவா ஒரு காம்போனண்டா பிரிச்சு போட்டு நீங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா நான் எடுத்தோடனே யூஐயை பார்ப்பேன். யூடியூப் பேஜை பார்க்கணும்னு வச்சுக்கோ. யூடியூப்ல ஹோம் இது ஓகே இதுவா அப்போ ஹோம்னு தனியா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். நான் கோடை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணி நீட்டா கிளீன் பண்ணி அடுத்து என்ன ஒர்க்கோ நான் பார்ப்பேன். ஸோ இதுதான் அந்த டெவலப்பர் ரோலோட விஷயம். ஓகேவா? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யூடியூப் வெப்சைட்டோ இல்லை கூகுளோ இல்லை ஜிமெயிலோ அவங்களோட சைட் எல்லாமே ஒரு ஆள் உட்காந்து டைப் பண்ணியிருப்பாங்க கோடிங், இல்லை 5 பேர் உட்காந்து டைப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு பேஜ்ல ஒரு செஷன் ஒருத்தன் டைப் பண்ணுவான். ஒரு கம்பெனியா சேர்ந்து தான் அது டைப் ஆகும். கம்பெனில மினிமம் 100 to 200 எம்ப்ளாயிஸ் இருக்கும். எல்லாம் கம்பைண்டா ஒர்க் பண்ற விஷயம் தான். அப்போ கம்பைண்டா ஒர்க் பண்ணா வரப்போற அவுட்புட் ஒரு அப்ளிகேஷன் தான், விச் மீன்ஸ் ஒரு வெப்சைட் தான். ஆனா ஏன் 100 பேர் 150 பேர் ஒர்க் பண்ணணும்? ஸோ அந்த ஸ்பிளிட் அப் கெயின் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம் ஏன் கெயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட், இம்போர்ட் ரியாக்ட் டோம் ஃப்ரம் ரியாக்ட் டோம். இந்த ரெண்டு பேக்கேஜும் ஒரு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பேக்கேஜ் ஃபார்மேட்டை நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யாருக்கும் ஞாபகம் இல்லாம இல்லை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இசக்கியமானுக்கு ஞாபகம் இருக்கு, பத்து ஓகே, தர்ஷனா ஓகே சரி ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா என்ன? இருந்து ஒரு விஷயத்த அனுப்புனா அது எக்ஸ்போர்ட், அங்கிருந்து இங்க வாங்குறோம்னா அது இம்போர்ட். ஓகேவா? நான் இம்போர்ட் பண்றேன்னு சொன்னா நான் உங்க ஊருக்கு இம்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது அர்த்தம். அதே மாதிரி என்கிட்ட இருந்து உங்களுக்கு அனுப்புறத என் பொருளை எக்ஸ்போர்ட் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு வார்த்தை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து ஒரு கோட் வேர்டு மூலியமா வச்சு கிரியேட் ரியாக்ட் ஆப், என்ன ஆப் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி அந்த கோட் வேர்டு மூலியமா ஒரு சில பேக்கேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க. எனக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு 8 வர்னபிலிட்டிஸ் வந்துச்சுன்னு அப்படின்னா அந்த 8 வர்னபிலிட்டிஸ்னா என்ன, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்லாம் கலந்து ஒரு பாக்ஸ்ல வந்து நம்ம நம்ம விஷுவல் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர் ஆனதை நம்ம ஒவ்வொரு ஃபைலுக்கும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு ஃபைலுக்குமே உயிர் கொடுக்கணும். அந்த உயிர் தான் என்ன பிளாட்ஃபார்ம்ங்கிறத ஃபர்ஸ்டே சொல்லிடணும். நான் எழுத போற பிளாட்ஃபார்ம் ரியாக்ட். ஸோ அவனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இம்போர்ட் பண்ணி நீ வச்சுக்கிற. ஸோ அதனால தான் அந்த பேக்கேஜ்ல இருந்து இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். அந்த இங்க எழுதிருக்கிறது ஃபுல்லாமே இந்த பேக்கேஜோட அஃபிஷியல் நேம்ஸ். ஓகேவா? இங்கே எழுதிக்கிறது ஃபுல்லாமே உன்னோட சாய்ஸ் நேம். ஓகேவா? ஆனா அது மேக்ஸிமம் சாய்ஸ் நேமா வைக்க முடியாது. ஈக்குவலிட்டியா அவங்க கொடுக்குற நேமோடே வந்து வந்துடும். ஸோ இந்த ரெண்டை யூஸ் பண்ணாத மட்டும்தான் ரெண்டரும் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள டேக், இது ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட்ல சிஎஸ் இருக்கு, சிஎஸ்எஸ்குள்ள HTML இவ்வளவும் வருதுன்னா இந்த ரியாக்ட்னால தான். இது இல்லைன்னா இங்க எல்லாம் எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு வெப்சைட் நீ ஃபைல் கிரியேட் பண்றியோ எப்பவுமே எழுதக்கூடிய முதல் விஷயம் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் அண்ட் இம்போர்ட் ரியாக்ட் டவுன் கூட அவ்வளவா தேவைப்படாது, ஏன்னா ரெண்டருக்கு மட்டும் தான் தேவைப்படும். அதெல்லாம் நான் இப்போ கிரியேட் பண்ணி காமிப்பேன் லாஸ்டா. ஸோ ரெண்டு விஷயத்த இம்போர்ட் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கின உடனே என்ன ஃபைல் நேம் கிரியேட் பண்ணியோ இட் இஸ் ஹியர், இட் இஸ் index.js. ஃபைல் நேம் கிரியேட் பண்ணுறதுனா புரியுது இல்லை? நான் லெஃப்ட்ல நம்ம இந்த index.html போட்டு கிரியேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி நார்மலாக ரியாக்டுக்குன்னு எழுதக்கூடியது. ஸோ index.jsன்னு வச்சுக்கோங்க. இது ஓல்டு ரியாக்டோட எக்ஸாம்பிள்னால ஜஸ்ட் ஜேஎஸ் சொல்லுவாங்க. பட் இப்போ ரியாக்டோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா .jsx. ஓகேவா? .jsxல டவுன்லோட் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த என்ன நேம்ல நீ ஃபைலை வச்சிருக்கோ அந்த நேம்ல ஃபங்க்ஷனையும் நீ வைக்கணும். இப்போ ஜிஎஃப்னா இங்கேயும் ஜிஎஃப்னு இருக்கும், பட் இவங்க மாற்றி வச்சிருக்காங்க, அது இப்போ பிரச்சனை இல்லை. பட் நான் சொல்லும் போது நல்லா கேட்டுக்கோம். ஸோ அந்த நேம்ல கிரியேட் பண்ணிட்டு இந்த ப்ராப்ஸ்லாம் விட்டுருங்க. நார்மலாக நம்ம பேரந்திசிஸ் போட்டு கர்லி ப்ரேசஸ் ஓப்பன் பண்ணி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு சில என்னெல்லாம் வேணுங்கிறத எழுதி ரிட்டர்ன் பண்ண வேண்டியதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா என்ன ரிட்டர்ன் ஆகணும், இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணா இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிற செட்டில் டவுனை நீ எழுதிடுவ.
எழுதுனத நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போதான் அந்த டோம் வராங்க. டோம்னா யாருன்னு தெரியல. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். டோம்னா என்ன? அவங்களோட ஐடியை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியாக்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து எங்க இருந்து வேலை நடக்கும் அப்படின்னா, ஒரு HTML பேஜ்ல ஒரு டிவ்னு ஒரு சிங்கிள் எலமெண்ட் HTML டேக் வந்து இருக்கும். என்னதுன்னா டிவ்னு மட்டும் இருக்கும். அந்த டிவ்ல யார் இருப்பானா, ஐடி ரூட் இல்லைன்னா உன்னோட பேர். ஆனா மேக்ஸிமம் எல்லாரும் ஐடி ரூட் தான் வச்சிருப்பாங்க. ஐடி ரூட்டும் இருக்கும். அந்த ஐடி ரூட்டை நம்ம டோம் மூலியமா வாங்குவாங்க. எப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட் கண்டெய்னர் ஈக்குவல்ஸ் டு, புரியுதா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட் வாங்கி கண்டெய்னருக்கு அசைன் பண்ணிட்டாங்க. இது என்ன ஆயிரும்னா, HTML ஸ்டார்ட் ஆகுற ஒரு டிவ் நேரா இங்க வந்து இங்க இருந்து கண்டெய்னருக்கு அசைன் ஆயிடும். அப்போ கண்டெய்னர் இஸ் ஈக்குவல் டு கேட்டா அங்க HTML இருக்கிற ஒரு டிவ், அந்த டிவ்லாம் நான் காமிப்பேன் விஷுவல்ல. ஓகேவா? ஸோ அந்த டிவ்வை இங்க என்ன நடக்கு, ரூட் ஈக்குவல்ஸ் டு ரியாக்ட் டோம், இந்த வார்த்தை நடக்கும், ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட் ஆஃப் கண்டெய்னர். அதாவது நீங்க இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரீ ட்ரீ மாதிரின்னு நினைச்சுக்கணும். ட்ரீக்கு வைக்கிற இடம் இருக்குல்ல, நம்ம இப்போ ஒரு ட்ரீயை வளர்க்க போறோம் அப்படின்னா ஒரு இடம் தேடி அந்த மண்ணெல்லாம் இது பண்ணி அதுக்கு சீட்ஸ் எல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி வளர்ப்போம், அது ட்ரீயா வளரும். இதுதான் ப்ரொசீஜர். அந்த என்ன கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த தேடி ஃப்ளாட்டா வச்சு மண் இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி நீட்டா வைக்கிறேன்ல, அந்த இடம் தான் HTML எழுத போற டிவ் ஐடி. அந்த இடத்த வாங்கி உனக்குன்னு சொந்தமாக்கிக்கிற. ஸோ விச் அந்த இடத்த வாங்கி கண்டெய்னர்னு வச்சு உனக்கு சொந்தப்படுத்திக்கிற. ஓகேவா? பண்ணதை தான் நீ ரூட் விச் என்ன பிளான்ட் வேணுமோ அதோட பேரோட உள்ள வைக்கணும். வச்சு அதை கிரியேட் பண்ணணும். நீ அதை உள்ள வச்சானா அது கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ டெய்லி தண்ணி ஊத்த அது அப்படியே வளர்ந்து மரமா வரும். கரெக்டா? ஸோ அந்த ப்ராசஸ் தான். ஸோ உன்னோட இடத்த வாங்கி கண்டெய்னருக்கு அசைன் பண்ணி நீ வச்சுக்கிற. அந்த கண்டெய்னர் விச் அந்த இடத்த என்ன செய்யற, ரூட் ஈக்குவல்ஸ் டு ரியாக்ட் டோம் டாட், அதாவது டோம் ரியாக்டோட டோமை வச்சு ஒரு கிரியேட் ரூட் ஆஃப் கண்டெய்னர், ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணி கண்டெய்னருக்கு அசைன் பண்ணி கண்டெய்னரை அதில் போடுறேன்னு வாங்கின இடத்த ரூட்டா கிரியேட் பண்ணி நம்ம கோடிங்லாம் பார்த்தோம்னா, நம்ம கிரியேட் பண்ண ஒரு சின்ன டிவ் டேக்ல இருந்து வர ஐடியை வச்சு ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணி விட்டுருக்கேன். யார் மூலியமா? ரியாக்ட் மூலியமா. ஏன் ரியாக்ட் மூலியமா கிரியேட் பண்றேன்? அவங்களால மட்டும்தான் ஜாவாஸ்கிரிப்ட் கோடுக்குள்ள CSS HTML எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அதனால அதை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணதையே மொத்தமா ரூட்டுங்கிறத அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், ரூட் டாட் ரெண்டர். ரெண்டருங்கிற வார்த்தையை கேட்டாலே உன் மைண்டுக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஒரு ஒரு டார்ச் லைட் மாதிரி. ஓகேவா? ஸோ டார்ச் லைட் பட்டன் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஒரு ப்ரொஜெக்டர், தேட்டர் ப்ரொஜெக்டரோ ஏதோ நார்மல் ப்ரொஜெக்டரோ எடுத்து ப்ளே பட்டன் பவர் பண்ணினா உனக்கு அதுவும் டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா? அப்போ அந்த டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ், அந்த ரோலு, அந்த ஸ்கோப்பு எல்லாமே அதுக்கு பேர் என்னன்னா ரெண்டர். மீன்ஸ் நீ போடுற கண்டென்ட்டை டிஸ்பிளே மூலியமா ரெண்டர் பண்ணி காமிக்கிற. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் தான். ஸோ அதே மாதிரி ரூட் டாட் ரெண்டர் அப்படின்னா ரெண்டரை வச்சு உனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ யாரை நீ டிஸ்பிளே படுத்தணும்னு நினைக்கிற இந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நீ இங்கே கால் பண்ற அப்படின்னு. கால் பண்றது வந்து நார்மலா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜிஎஃப்ஜி அப்படின்னு போட்டு பேரண்டிசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண அந்த மாதிரி கால் இருக்கு. இது ஒரு ரியாக்ட் பிளாட்ஃபார்ம்னால ஒரு HTML டேக் ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் வச்சு எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதி அதோட டேகை மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ரூட் டாட் ரெண்டர்னா நான் வாங்கின அந்த இடத்துல நான் வச்ச ரூட்ல ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரூட்ல வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னா, மீன்ஸ் வாங்கின இடத்துல நான் ஒரு ஸ்டெம்பை நட்டு அதுல வரல போற செடி என்னது, ஆப்பிள் மரம் இல்லை மாங்காய் மரம் அப்படிங்கிறது நீ லாஸ்டா சொல்ல. இந்த இடத்துலதான் ஆப்பிளா மாங்காவான்ங்கிறத செட்டில் பண்ணி இந்த ரெண்டர் ப்ராசஸ் வச்சா மட்டும்தான் உனக்கு இந்த கால் இந்த ஃபங்க்ஷன் போகும். ஓகேவா? இப்படிதான் நாங்க வந்து ரியாக்ட்ல ஒர்க் பண்ணுவோமா கேட்டா இல்ல. விச் மீன்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் ஒண்ணுதான். இந்த இம்போர்ட் பண்றது, இந்த ரெண்டர் பண்றது வர ஒண்ணு.
நடுவுல இருக்குல்ல இது கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால அதுக்குள்ள சிஎஸ்எஸும் எழுத முடியும், H1 எழுத விச் மீன்ஸ் HTML டேகும் எழுத முடியுங்கிற மென்ஷன்காண்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தனியா படிக்கணும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஹெட்டிங் ஸ்டைல்னா என்ன, கான்ஸ்டன்ட் போட்டு கேர்லி பிரேசஸ் இருக்கு, கோலன் இருக்கு, கமா இருக்கு. இதை நீங்க பார்த்தா என்னன்னு சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர் உங்களால கெஸ் பண்ண முடியுதா? தர்ஷனா இஸ் கரெக்ட். ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. ஃபசிலா சொன்னது சிஎஸ்எஸ்ங்கிறது கரெக்டு. ஆனால் நான் கலரோ டெக்ஸ்ட் அலைன்னா என்ன அப்படிங்கிறது கேட்கல. கேர்லி பிரேசஸ் கோலன் கமா அதை வச்சு கேட்டுருவேன். ஸோ ஆப்ஜெக்ட்னாலே என்ன தர்ஷனா சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்னா இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வேல்யூ. ஸோ அதுதான் ஓகேவா. ஃபசிலா சொன்னது கரெக்டு தான். பட் நான் வந்து என்ன ஃபங்க்ஷனாலிட்டி தெரியுதுன்னு கேட்டேன். அவ்வளோதான் சொன்னோம். ஹெட்டிங் ஸ்டைலுன்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ள கலர்னா கிரீனு, டெக்ஸ்ட் லைனா சென்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூவை ஜஸ்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஜென்ரேட் பண்ண அந்த வேரியபிளை நான் H1ல ஸ்டைலுங்கிற ஒரு வேரியபிள்குள்ள கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட். நம்ம இந்த ஆன் கிளிக் படிச்சிருக்கோம் தெரியுமா, கிளிக் பண்ணால் அது நடக்கணும்னு. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது. இது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஃபசிலா சொன்ன மாதிரி இது சிஎஸ்எஸ்ஸா ஆக்ட் பண்ணும் ரியாக்ட்ல. எப்படின்னா ஸ்டைலுன்னு நீங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். இதே நீ வேற பிளாட்ஃபார்ம் சம் அதர் வேற பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா எஸ்எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க ஸ்டைல் நேமுக்கு பதில். ஸ்டைல் ஈக்குவல்ஸ் டு கேர்லி பிரேசஸ்ல இந்த வேரியபிளை கால் பண்ண அப்படின்னா இதுல இருக்கிற எல்லாமே ஸ்டைலுன்னு கன்சிடர் ஆயிடும். இல்ல அப்படின்னா நீங்க ஸ்டைலிங் கேர்லி பிரேசஸை போட்டு இதுக்குள்ளேயே கலர் கிரீன் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படிங்கிற வார்த்தையை இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளேயும் எழுதலாம். அதை ஒரு பெரிய லைனா எழுதாம தனியா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா. ஸோ ஓவராலா அந்த கோட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுதான் நம்ம எழுதுவோமான்னு கிடையாது. இதை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி வேற டிசைன்ல எழுதுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிபிடி பார்த்துட்டு நான் விஷுவல்ல காமிச்சிருவேன். பட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இதை அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? தர்ஷனா பத்திமா இசக்கியமால் ஓகே, மலேஸ்வரி ஓகேவா? ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே ரே. ஸோ நான் இப்போ இந்த ரெண்டாவது பிபிடிக்கு போகிறேன், பார்க்கலாம். ஓகே. சோஃபார் அஜந்தா என்னன்னா ரியாக்ட் ரெண்டர் HTML. அந்த ரெண்டர் பண்றத என்ன ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறத நான் இவ்வளோ நேரம் ஒரு கதை வச்சு சொன்னோம்ல, அதை ஜஸ்ட் ஒரு பிக்சைடாக சொல்லியிருக்கேன் ஃபார் யுவர் தியரிட்டிக்கல் பர்பஸ். ஜஸ்ட் லைக் ஒரு ரீட் கொடுத்துக்கோங்க உங்களுக்குள்ளே. பிகாஸ் நான் இது வரை சொன்னதே கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது ரீட் பண்ணுங்க வைங்கன்னு. ரியாக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் நீங்கள் சொட்டு வீக் ஆனா கூட யாராவது உங்களுக்கு முன்னாடி வந்துருவாங்க. உங்களுக்குள்ளே ஒரு 5 பேர் இருக்கீங்க, யாராவது ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டுனா கூட நான் வந்து அவங்கள ப்ரிஃபர் பண்ணி ஒர்க்குக்கு எடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனான பிளாட்ஃபார்ம். அதனால நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ரியாக்ட் ரெண்டர் HTML ரெண்டர் எப்படி ஃபார்மேட் பண்ணுதுங்கிற சொல்றாங்க. ஸோ ரியாக்ட் கோல் இஸ் இன் மெனி வேஸ் டு ரெண்டர் HTML இன் வெப் பேஜ். ஓகேவா. நிறைய மெத்தட் இருக்கு HTML பேஜை நீ வாங்குறதுக்கு. அதை ரெண்டர் பண்றதுன்னா என்ன, டிஸ்பிளே பண்றது. உன்னோட HTML கோட ரியாக்ட் மூலமா டிஸ்பிளே பண்றதுக்கு நிறைய வேவ்ஸ் இருக்கு. வேவ்ஸ் இல்ல வேஸ். React renders HTML to the web page by using a function called create root and its method render. Okay, the create root function takes one argument and HTML element. The purpose of the function is to define the HTML element where a React component should display. The create root வந்து என்ன பண்ணுது, purpose of function to define the HTML element. அந்த HTML element டிஃபைன் பண்ணி டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு காம்போனண்டா வச்சு ஒரு தனி பேஜா ஜென்ரேட் ஆகி வருது அப்படிங்கறத சொல்றாங்க. And then render method is then called to define the React component that should be rendered. But render where? எங்க render பண்ணணும், எங்க display. This is another folder in the root directory of your React project named public.
In this folder, there is an index.html file. You will notice a single div in the body of this file. This is where our React application will be rendered. நான் சொன்னோம்ல ஒரு index.html ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜுக்குள்ள divன்னு ஒரு சிங்கிள் டேக் மட்டும் இருக்கும். அதை வச்சு எடுத்து தான் ரெண்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது காமிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் எக்ஸாம்லையும் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். பாருங்க பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்குள்ள 2 ப்ராஜெக்ட் இருக்கு. மை ஆப், இன்னொன்று டு டூ ஆப். ஓகேவா? அந்த டு டூலாம் நம்ம பார்ப்போம் ரீசெண்டாக. இந்த மை ஆப்புங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து நேற்று அந்த என்ன சொல்ற என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் என்ன நேமுங்கிறத மென்ஷன் பண்ணி எழுதிருக்கீங்களா? அந்த நேம் மென்ஷன் பண்ணி எழுதும் போது இந்த சைடில் இப்படி வந்திருக்கும். நோட் மாடியூல்ஸ் பப்ளிக் க்ளோஸ் இன்னும் சில பேத்துக்கு வந்திருக்கும், சில பேத்துக்கு வந்திருக்காது. பேக்கேஜ் லாக் அண்ட் தென் பேக்கேஜ் ஜேசான். இந்த இதுல இருந்து தான் நிறைய பேர் வந்து நம்ம உள்ள யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பத்தியா எவ்வளோ இருக்கு பத்தியா? நிறைய இருக்கும். இவங்கெல்லாம் இதை வந்து ஓப்பன் சோர்ஸா அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 19,800 கோடு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இந்த நோடு மாடியூல்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு மெத்தடையும் தான் நம்ம வந்து ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணி, இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை, சண்டைக்கு ஆளை கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உனக்கு ஒரு 10 பேரை உன் ஃப்ரெண்டு அனுப்பிவிட்டா நீ அந்த 10 பேரை யாருன்னு சொல்வ? அவங்க ஒரு பேக்கேஜ்னு சொல்வ. அவங்க வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனா உன் ஃப்ரெண்டு மூலியமா கிடைச்ச ஒரு 10 பேர் அவங்க உன் எதிரி அடிக்க வராங்க, ஃபைட் பண்ண வராங்கன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் டைப். அந்த மாதிரி நம்ம ரியாக்ட்ல நம்ம HTML ஒர்க் பண்றதுக்கு இன்னும் பவர் ஆக்குறதுக்கு நம்ம ஆட்களை இறக்கிருக்கோம். யாரு? ரியாக்ட்னு ஒரு ஆட்கள். அவங்க எத்தனை பேர்? 19,800 பேர். ஓகேவா? அந்த மாதிரி இறக்கி அவங்க ஃபீல்டில் நம்ம அவங்கள யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை முடிச்சுக்கிறோம். ஓகேவா? பேக்கேஜ்.json அப்படிங்கிறது நீ எக்ஸஸாக டவுன்லோட் பண்ணுற சின்ன சின்ன டிபெண்டன்சி, அதாவது உனக்கு இந்த ஆட்கள் பத்தலைனாலும் கூட எக்ஸ்ட்ராவாக ஆன்லைன்லேருந்து ஒரு சில பேர் இறக்கலாம். ஐகான்ஸை வந்து நீ யூஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து தேவைப்படும். அதெல்லாம் இறக்கி யூஸ் பண்ணுறதுக்கு அது என்னென்ன வெர்ஷன் அப்படிங்கிறது தனித்தனியாக மென்ஷன் பண்ணும். அது ஒரு அவங்களோட சேர்த்து இந்த நோட் மாடியூல்ஸும் சேர்ந்து வருவாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம இப்போ படிக்க வேணாம், அது நம்மளுக்கு கண்டென்ட்டும் கிடையாது. இப்போ இந்த பப்ளிக்கை ஓப்பன் பண்ணினா Fificon.ico இருக்கு. அதாவது இது வந்து இந்த லோகோ நம்மளுக்கு இங்க இப்போ கேன்வானா இதுக்கு ஒரு லோகோ இங்க தெரியுதா? கூகுள் மீட்னா இங்க ஒரு லோகோ தெரியுதா? அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அவங்க Fificon.ic நேம் வச்சு. ஸோ அதுதான் அந்த ஐகான். அதான் இங்கே டிஸ்பிளே பண்ண. இது ஆக்சுவலா ஒரு டெமோ கோடா ரன் ஆகி வரும். ஓகேவா? நான் வேணா அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். எது எப்படி ஸ்டார்ட் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு லாஸ்டா டைம் இருந்தா சொல்றேன், இல்லைன்னா நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இந்த ஆப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். என் லேப் டைம் எடுக்கும், ஒரு சில பேர் லேப் சீக்கிரமா ஆயிரும். ஓகேவா? அதை எப்படி பண்ணணும்னா நீ இந்த சிடி போட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டரை பிக் பண்ணணும். நான் நேற்றே சொன்னேன், சிடி போட்டு அந்த ஃபோல்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஓகே, இது சீக்கிரம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கா ரியாக்ட் ஆப்னு எழுதி. ஸோ இதுதான் நார்மல் வெப்சைட், லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுது. நம்ம எப்படி ஒரு டெமோ சர்வரை வச்சு எடுத்தோம் தெரியுமா? HTML அந்த மாதிரி இதுக்குங்கிறது லோக்கல் ஹோஸ்ட், அதாவது லோக்கலாக ரன் ஆகக்கூடிய ஒரு சர்வர் அப்படிங்கிறது இவங்களே ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா npm ஸ்டார்ட்டுங்கிற இந்த கோட் வேர்டை யூஸ் பண்ணாலே போதும், உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி லோக்கல் எந்த ஃபங்க்ஷனில் ரன் ஆகுது அப்படிங்கிறது, அவங்க என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சு நீ வந்து வெப் பேக் கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சுன்னா உனக்கு இந்த அவுட்புட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும். நீ பண்ணுற ஒர்க் எல்லாம் இங்கே வரும். ஸோ இப்படி தான் நம்ம பார்ப்போம் ஒர்க்கெல்லாம். இப்போ இந்த index.html டெமோக்கு எழுதின கோடு இங்கே இருக்கும். அவங்க யூஸ் பண்ண அதே CSS எல்லாமே வருவாங்க. அதில் பார்த்த அப்படின்னா இந்த இருக்கா ஒரே ஒரு டிவ் மட்டும் இருப்பாங்க. டிவுக்கு ஐடி என்ன இருக்கு? ரூட்னு இருக்கு. இவங்களை வச்சு நம்ம
சோர்ஸ்ல கூப்பிட்டு ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? அந்த manifest, ரோபோடெக்ஸ்ட் இதெல்லாம் விட்டுரு. ஜஸ்ட் இண்டெக்ஸை மட்டும் பார்த்தா போதும். பப்ளிக்கை விட்டு பப்ளிக்குங்கிறது ஏன் அது ஃபோல்டரா வச்சாங்க அப்படின்னா, நீ 10 பேஜ் நீ எழுத போறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேஜ் வந்து உன் வெப்சைட்ல வரப்போகுது. யூடியூப் மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஒன்று, ஷார்ட்ஸ் ஒன்று, பேஜ் ஒன்று, அதுக்கப்புறம் தனித்தனி அந்த சைன் அவுட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் அப்படின்னு ஒரு 10 இமேஜ் நீ சாரி 10 பேஜ் நீ பண்ண போற அப்படின்னா 10யுமே இந்த சோர்ஸ்ல காம்போனன்ட்னு ஒரு ஒரு வேர்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இப்படி ஃபோல்டரா கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இதா இது ஒரு ஃபோல்டரு, இது ஒரு ஃபோல்டரு, இது ஒரு ஃபோல்டர். ஸோ இவங்கெல்லாம் பேஜ் இந்த பேஜை கிரியேட் பண்ணி அவங்கள கால் பண்ண எல்லா பேஜுக்குமே சேர்த்து ஒரே ஒரு சிஎஸ்எஸ் எழுதணும். சிஎஸ்எஸ் தேவைன்னா எழுதுவாங்க. பட் நம்ம இந்த பூட் ஸ்டாப் மாதிரி வேற பிளாட்ஃபார்முக்கு போவோம். அது இப்போ தேவையில்லை நம்மளுக்கு. ஆனால் சிஎஸ்எஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா நேராக போய் சோர்ஸில் எழுத மாட்டாங்க. இந்த பப்ளிக்கில் போய் பப்ளிக்ல நியூ ஃபைலில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் எல்ஸ் எனி ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற பேஜை கிரியேட் பண்ணி அதில் எழுதுவாங்க க்ளீனாக. ஓகேவா? ஏன்னா இதுக்குள்ள நீ என்ன கோடு எழுதி சிஎஸ்எஸ் எழுதி இண்டெக்ஸ்ல வந்துட்டு நம்ம எப்படி லிங்க் பண்ணி விடுவோம் ஆர்இஎல் போட்டு, அது மீன் நேவிகேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நேவிகேட் பண்ணிட்ட அப்படின்னா சோர்ஸ்ல நீ என்ன எழுதுனாலும் இங்க எழுத போற கிளாஸ் நேம் நீ சோர்ஸ்ல போயிட்டு ஏதோ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதுல கிளாஸ் நேம் யூஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும். ஸோ அதனாலதான் பப்ளிக்ல என்ன போட்டாலும் எல்லா இடத்துலையும் உன் கோடு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலே இன்னொரு பிளாட்ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இதே 10 பேஜ் நீ யூஸ் பண்ற, ஆனா ஒரு பேஜுக்கு மட்டுமே சம்டைம்ஸ் ஒரு 500 லைன் சிஎஸ்எஸ் எழுதுற மாதிரி இருக்குன்னா இந்த ஃபோல்டர் கீழேயே நீ வந்து இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி நான் லாகின் டாட் சிஎஸ்எஸ் லாகின் டாட் ஜேஎஸ்எக்ஸ் 2 ஃபைலாக கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இதோட சிஎஸ்எஸ் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம், அதையும் தெரிஞ்சுக்கோ. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எஸ் நம்ம இந்த இந்த பிளாட்ஃபார்ம் வரும் ரெண்டர் மெத்தட். ஸோ இப்போ இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ்ல நீ தனித்தனி பேஜ் கிரியேட் பண்ணுவோம். இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இதுதான் அந்த வேலை நடக்குது. ஸோ அதே மாதிரி ரியாக்டோம் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இந்த ஆப்பை விடு, இப்போ இதை பார்க்காத. ரூட்டுன்னு டேரெக்டாகவே நான் ரூட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறது உள்ள வச்சிருக்கேன். தனியாக கண்டெய்னர் போட்டு அசைன் பண்ணி விளையாடலை. அண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி போட்டு ரூட்டை வாங்கியாச்சு. இந்த ரூட் எங்க இருக்கு? இந்த பப்ளிக்ல இருக்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த ரூட்டு. ஓகேவா? ரூட்டை வாங்கியாச்சு. சரி, வாங்கிட்டு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல ரெண்டர் பண்றேன். ரூட் டாட் ரெண்டர் ரியாக்ட் ஸ்ட்ரிக்ட் மோட். ஸோ இந்த ரியாக்ட் டாட் ஸ்ட்ரிக்ட் மோடுங்கிறத நான் சொல்லுவேன், பட் இப்போ வேணாம். ஆப்பை வந்து ஆப்புங்கிறது யாரு? இன்னொரு ஃபைல் இருக்கிற இன்னொரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணிப்பேன். ஆப்புக்குள்ள இன்னொரு இதை ஜென்ரேட் பண்ணிப்பேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல எப்படி ஜென்ரேட் ஆயிருக்கு, எப்படி எப்படி சோர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? நான் வந்துட்டு தனியாக செப்பரேட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ ரியாக்டில் 2 ப்ராஜெக்ட், மை ஆப்பில் இவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வந்தேன். ரைட், ரெண்டர் மெத்தடில் பப்ளிக் ஃபோல்டரில் இருக்கிற டிவ் பாடி அதுதான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பிபிடி இவ்வளோ நேரம் டிஸ்பிளே பண்ணி காமிச்சதுல யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்லை இல்லை, அண்டர்ஸ்டாண்டபிள் தானே? ஓகே, இப்போ நம்ம பிபிடி பார்க்கலாம். ஸோ இதுதான் ரெண்டர் மெத்தட்ல மெயினா இருக்கிற ஒரு பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதான் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே அ பேராகிராஃப் இன்சைட் அன் எலமெண்ட் வித் ஐடி ஆஃப் ரூட். ஓகேவா? என்ன அப்படின்னா அந்த ரூட்டை எப்படி நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யார் மூலியமா வாங்கணும்? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட், அந்த ரூட்டை வச்சு வாங்கி
ரூட்டுக்கு இன்னொரு புது ரூட்டை கிரியேட் பண்ணி அது ரூட்டுங்கிற பேர்ல அசைன் பண்ணி அதை வச்சு ரெண்டர் பண்றேன். அந்த ரெண்டர் பண்ணும்போது நீ ஒரு ஃபைல கொடுக்கலனாலும் ஒரு HTML டேகையாவே கொடுக்கலாம். அது ஒரு மெத்தட். அந்த பாடி டேக்குள்ள இருக்கிற அந்த div டேகை இங்க டிஸ்ப்ளே பண்ணி. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் இம்போர்ட் ரியாக்ட் டோம். யா அதே தான் கோட்ல டைப் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்டெய்னர் எடுத்து எப்படி எலமெண்ட் பை ஐடி வாங்கி எல்லோங்கிறத எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மெத்தட்ல வச்சு தான் நீ ரெண்டர் பண்ணா மட்டும்தான் அவுட்புட் வரும். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். யா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மை எலமெண்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கான். நோ இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன், ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தான். அந்த வேரியபிள்குள்ள டேபிள்னு போட்டு நேம் ஜான் எல்சா அப்படிங்கிற ஜென்ரேட் பண்ணி மை எலமெண்ட்டை கால் பண்ணியிருக்காங்க. மை எலமெண்ட்ல நேம் எல்லாம் கால் ஆகி ஒரு டேபிளோட ஒரு சிங்கிள் காலமா 3 ரோல ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ 3 ரோ, டேபிள் ரோ 1, டேபிள் ரோ 3 ரோ, டேபிள் டேட்டா, டேபிள் ஹெட், இவங்க டேபிள் டேட்டா மாதிரி செட்டில் பண்ணி. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் யாருக்கும் புரியாம இருக்கா? இல்ல HTML டேக். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரூட் நோட். ரூட் நோடுங்கிறது HTML element where you want to display the result. It's like a container for content management here. ஓகேவா? நீ ரூட்னு சொல்லும் போது உன்னோட ரூட்ல யாரு மட்டும்தான் விளைவாங்க, விச் மீன்ஸ் யாரு மட்டும்தான் வருவாங்கன்னா HTML டேக் மட்டும்தான் வருவாங்க. எதுக்கு அப்படி சொல்றேன்னா அது ஒரு அவங்களோட ரூல்ஸ். ஓகேவா? It does not have be a development and it does not have to have a ID. ஸோ உள்ள வந்துட்டு நீ ஐடியோ வேற எதையோ சொல்லிட்டு விளையாடக்கூடாது. ஓகேவா? அதனாலதான் ஒரு ஃபங்க்ஷன் ஃபைலே நீ வந்து கால் பண்ற. நீ ஆரம்பத்துல பாத்தியா? ஐயோ ஓகே. நான் ஃபர்ஸ்ட் பிபிடியில் பார்த்த அந்த கோடிங் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணாங்க, ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபைலை கால் பண்ணாலே நான் சொன்னோம்ல HTML மாதிரி லெஸ்தர் அண்ட் கிரேட்டர் தென் வச்சு எழுதணும், க்ளோசிங் டேக் அண்ட் ஓப்பனிங் டேக் வச்சு எழுதணும். அதனால தான் ரூட் ரெண்டர் ஆகும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைலே வந்து எப்படி ரெண்டர் ஆகும், ஒரு HTML ஃபைலாக தான் ரெண்டர் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரூட் நோடுக்கு ஒரு தனி ரூல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே தான். ஐடியை வந்து சாண்டின்னு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? பட் அப்போ இங்கே என்ன இருக்கும், வேற ஏதோ ஒரு ஐடி இருக்கு சாண்டின்னு வாங்கி அதை கிரியேட் ரூட் கண்டெய்னர் வச்சு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். React.js React DOM, the package in React that provides DOM specific method that can be used to at a top level of a web page to enable an efficient way of managing DOM element of a web page. புரியுதா? efficient way. இவ்வளோ நாள் நம்ம டோமை படிச்சு சும்மான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தியா எதனால வந்து யூஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு. So React DOM provides the developers with an API containing the various methods to manipulate DOM. இந்த டோம் வந்து ஜஸ்ட் ஃபைலை மாற்றி வைக்கிறதுக்கும் மட்டும் இல்லை, ஏபிஐ கண்டெய்னிங் பேக் அண்ட் ப்ராசஸ்லையும் வந்து ஓகேவா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸோட ஒரு கேதரோட ஒர்க் ஆகக்கூடிய முக்கியமான ஒரு ரோலாகவும் இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹவு டு யூஸ் React DOM. Use the React DOM in any React web app. Must first install React DOM package in our project. To install the React DOM package, use the following command. ஸோ அந்த DOM பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், npm i react DOM. ஓகேவா? இது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் போதுலாம் ரியாக்ட் வந்துட்டு நீங்கள் நேற்று npm x அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணி கொடுத்தீங்க, அதுலேயே வந்து அந்த சர்க்கிள் ஆகும்போதே வந்துடும் ரியாக்ட் இன்ஸ்டால் ஆகுது, ரியாக்ட் டோம் இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிற ஒரு செப்பரேஷனோடே வந்துடும். ஓகேவா? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மல் ஃபர்ஸ்ட் npmx பண்ணிட்டு அதுக்கப்புறம் npm install react DOM அப்படிங்கிற மெத்தடை எழுதி கொடுப்பாங்க. இன்ஸ்டால்னு எழுதலாம், இல்லைன்னா ஐன்னு போட்டு எழுதலாம். இதை மாதிரி தனியாக ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் வராது, சம்டைம்ஸ் வந்திருக்கும் சில பேர்த்துக்கு. எனக்கெல்லாம் நேற்று நான் பார்க்கும்போது வந்துருந்துச்சு. வராதவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது அப்படிதான் ரியாக்டோட வெர்ஷன் வந்து மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு லேப்பை பொறுத்து. ப்ளஸ் 11 இருக்கிறவங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்துடும், மேபி கொஞ்சம் 10 முன்ன பின்ன இருக்கிறவங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அது ஒரு ப்ராசஸ். இம்போர்ட்டிங் எப்படி இம்போர்ட் பண்ணணும் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது இம்போர்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது ஒரு டிபெண்டன்சி உனக்கு
மீன் ஒரு கொஸ்டின் மார்க்கா உனக்கு இருக்குன்னா நீ பேக்கேஜ் டாட் ஜேசன்ல போய் டெபெண்டன்சில போய் பார்த்துக்கலாம் அது என்ன வெர்ஷன்ல இருக்கு அப்படின்னு ப்ராசஸ். ஸோ அதையும் ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைடட் பை ரியாக்ட் டோம். யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தா ரெண்டர் இம்பார்ட்டன்ட், ஃபைண்ட் டோம் நோட், அன்மவுண்ட் காம்போனன்ட் அட் நோட், ஹைட்ரேட், கிரியேட் போர்ட்டல். இந்த ரெண்டர் ஃபைண்ட் டோம் நோட் இது ரெண்டும் நமக்கு தெரியும். ரெண்டர்னா என்ன? ஸோ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரியாக்ட் டோம். அதுதான் ரெண்டர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யாரை டிஸ்பிளே பண்ணணுங்கிறத செட்டில் பண்ணுறதே அவங்க தான். பட் ஒரு சிங்கிள் காம்போனண்ட்டாக மட்டும்தான் இருக்கணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க. சிங்கிள் ரியாக்ட் காம்போனன்ட். காம்போனன்ட்ஸ் wrapped together in the component or a div element. ஓகேவா? எப்போவுமே ஒரு டிவ் எலமெண்ட்குள்ள சைக்கிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா நீ ஒரு டிவ் இல்லாமல் வேற எதுலேயோ ஒரு ஐடியை கால் பண்ணேன்னா அங்கே எரர் அடிச்சிடும். அண்ட் ஃபைன் டோம் நோட். எந்த ஐடியை கரெக்டாக நீங்கள் வாங்கணும். ஸோ ஜெனரலி யூஸ் டு கெட் டோம் நோட் வேற பர்டிகுலர் ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் வாஸ் ரெண்டர். This method is very less used like the following can be done by adding a ref attribute to each component itself. ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லைங்கிறாங்க. ஏன்னா நீ எப்போவுமே ஒரு கிரியேட் ரியாக்ட் ஆப்னு கொடுத்தோடனே அது ஒரு பப்ளிக்ல ஒரு இண்டெக்ஸா நான் அப்பதான் காமிச்சேன் உங்களுக்கு டிவ்ல வந்து ஐடி ஜென்ரேட் ஆகி வருவது சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் அன்மவுண்ட் காம்போனன்ட் அண்ட் நோட் அப்படின்னா function is used to unmount or remove the React component that was rendered to a particular container. நீ காம்போனண்ட்டை லைக் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதை நீ யூஸ் பண்ணாமே போனாலும் உனக்கு அது தேவைங்கிற நேரத்துலையும் எடுத்துக்கலாம், தேவையில்லாத நேரத்துலையும் அன்யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கு ரியாக்ட் அப்படின்னு. ஹைட்ரேட். திஸ் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு த ரெண்டர் மெத்தட் பட் இட் இஸ் implemented while using server side rendering. ரெண்டர் ஹைட்ரேட் வந்துட்டு மேக்ஸிமம் சர்வர் சைடு ரெண்டர் ஆகக்கூடிய. இப்போ நீங்க சர்வர் சைடு ரெண்டர்னோடனே உங்களுக்கு ஒரு தாட் வந்துருக்கலாம், லைக் ரெண்டர்னா என்ன, ஒரு விஷயத்த டிஸ்பிளே பண்ணுறது. அப்போ சர்வர் சைடு ரெண்டர்னா சர்வர்ல இருந்து வரக்கூடிய விஷயத்த டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ அது ஒரு ஹைட்ரேட்டபிளா ஈக்குவலண்ட் ரெண்டரா இருக்கும். இப்போ நீ ஹெச்டிஎம்எல்லே பிஹெச்பின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஓகேவா? அதுலேயும் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்ஓ ஜாவாஸ்கிரிப்ட் பண்ண முடியும். ஆனால் நீ பேக் அண்ட் அங்கே யூஸ் பண்ணினா ரொம்ப குழப்பி எடுக்கும். பட் ரியாக்ட்ல ஈஸியாகவே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிரியேட் போர்ட்டல் allows us to render a component in a DOM node that resides outside the current DOM hierarchy, the parent component. அதாவது நான் இப்போ காமிச்சேன் பத்தியா, காம்போனன்ட்னு கிரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் நேம், ஃபோல்டரா நீ எவ்வளோதான் கிரியேட் பண்ணாலும் ஒரு போர்ட்டலா அழகா ஜென்ரேட் பண்ணி டோமை கணக்கு எடுத்து ஒரு ஹைராரிக்கி ஃபார்மெட்ல அது யார் பேரண்டா இருக்கணும், அந்த காம்போனன்ட்ல யார் சைல்டா இருக்கணும் இதுவே டிசைட் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸர் ஜென்ரேட் பண்றது தான் இவங்க ஒரு முக்கியமான பண்றாங்க அப்படின்னு. ஓகேவா? ரைட். லெட் அஸ் see some examples. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு லாஸ்டா ஒரு சின்ன விஷயத்த மட்டும் ஷேர் பண்றேன். ஸோ பிபிடி வைஸ் அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? குழப்பற மாதிரி இருக்கா யாருக்கும்? சூப்பர். ஃபைல் கிரியேஷன் மட்டும் நம்ம சொல்லியிருந்தோம், நல்ல கேட்டுக்கோங்க. ரைட். ஒரு ஃபைலை இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம சோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ன்னு இருக்கும், ஓகேவா? அதுல போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்னு ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க அந்த ஆப்னு ஒரு ஃபோல்டரை ஃபர்ஸ்ட் இப்படி கிரியேட் பண்ணணும். அது வேணா சரி, சோர்ஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் போட்டு ஆப் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும், ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு நீங்க இண்டெக்ஸ்ல வந்து அதை இம்போர்ட் பண்ணணும், ஓகேவா? இம்போர்ட் ஆப்னு டைப் பண்ணாலே வந்துடும், ஓகேவா? பட் இப்போ அது எரர் இருக்கிறனால வராது. ஆப்னு டைப் பண்ணிட்டு ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப் டாட் ஜேஎஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதையும் வச்சுக்கலாம், உங்க விஷயம். வச்சு கோலன்னு வச்சுட்டா இந்த ஆப்பை நீ இண்டெக்ஸ் டாட் பேஜ்ல வாங்கிட்டேன்னு அர்த்தம், ஓகேவா? அதை நீ ரெண்டர் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ எப்படி ரெண்டர் பண்ணியிருக்காங்க, ஏன் ரியாக்ட் டாட் ஸ்ட்ரிக் மோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் இஸ் சில்ட்ரன், புரியுதா? லெட்ஸ் யூ ஃபைண்ட் காமன் பக்ஸ் இன் யுவர் காம்போனன்ட்ஸ் ஏர்லி டியூரிங் டெவலப்மெண்ட். புரியுதா எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு?
நார்மலா நீ இதை அனுப்பியிருந்த அப்படின்னாலும் அது எடுத்துக்கும். பட் ஏதாவது பக் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு இந்த இடத்துல காமிச்சிடும் டெர்மினல்ல. ஸோ அதுக்காண்டி இந்த கோட் வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா எல்லாமே இந்த ரியாக்ட்ல இருந்தான். அதனாலதான் அதுக்கு பேரு ரியாக்ட் டாட் ஸ்ட்ரிக் நோட். ஸோ இது ஒரு ஃபார்மேட். இது யாருக்கும் புரியாம இருக்குதா? இந்த ஃபைல் எப்படி கிரியேட் ஆயிருக்கு? இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்னு ஆல்ரெடி வந்திருக்கும். அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கங்கிற ஃபார்மேட் யாருக்கும் புரியாம இருக்கா? இல்ல பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ இந்த ஆப் என்ன பண்ணுவோம்னா, எப்படி கண்ட்ரோல் அமைக்கிட்டு ஆரோ மார்க் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆப் பேஜுக்கு கொண்டு போயிடும். ஆப்ல என்ன பண்ணிருக்கோம்? சேம் ரியாக்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. நான் எப்பவுமே எடுத்தோடனே என்ன பண்ணணும்? ரியாக்டை இம்போர்ட் எப்படி பண்ணணும்னா, இம்போர்ட் ஆர்னு வந்தாலே ரியாக்ட் ஃபங்க்ஷன் என்ன ஃபைல் நேம் இருக்கோ அதை தான் ஃபங்க்ஷன் ஆப் ப்ராசஸ் ஓப்பன் ரிட்டர்ன் போட்டுட்டு எப்பவுமே ஒரு ஒரு இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ஃபார்மெட் வரும். இப்போ நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேன்? ஒரு எம்டி டேகை எடுத்துட்டு அதுக்குள்ள என்ன வேணுங்கிறத போடும். ஸோ அதுக்கு ஃபங்க்ஷனை எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப் கீழே வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படிங்கிறத எழுதிடும். இந்த எக்ஸ்போர்ட்டை நீ எழுதுனா மட்டும்தான் இண்டெக்ஸ்ல போயிட்டு நீங்க இம்போர்ட்டே பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் எழுதாம நீ இருந்தேன்னா இண்டெக்ஸ்ல ஒண்ணுமே ஆக்சஸ் ஆகாது. சரியா? அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இம்போர்ட் ரெண்டரிங் அப்படிங்கிற ஒரு ஃபைலை இங்க ரியாக்ட் ரிட்டர்ன் போட்டு டைரக்டா ரெண்டரிங்னு ஒரு ஃபைலை அனுப்பியிருக்காங்க. ரெண்டரிங்கிற ஃபைல் யாரு எங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காம்போனன்ட்ல ரியாக்ட் ரெண்டரிங்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள ரெண்டரிங். ஸோ காம்போனன்ட்ல ரியாக்ட் ரெண்டரிங் இருக்கு. ரியாக்ட் ரெண்டரிங்குள்ள ரெண்டரிங் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நீ ஆப்ல ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்ப ஆப்ல யாரை ரிட்டர்ன் பண்ற? ரெண்டர் பண்ற. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஆப்பை ரிட்டர்ன் பண்ற, ஆப்ல இன்னொரு ஃபைலை ரெண்டர் பண்ற. இந்த ஃபைல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுக்குள்ள போனா என்ன இருக்கு? மெசேஜ் கண்டிஷன். ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃபங்க்ஷன் என்ன பேரு? நான் இங்க என்ன பேர் வச்சுக்கனோ அதுலயே ஃபங்க்ஷன் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டரிங் பண்ணி இந்த இருக்கா எம்டி டேக் எப்பவுமே கிரியேட் பண்ணணும். ஏன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுக்குள்ள எத்தனை டேக் இருக்கு? 2 டேக் இருக்கு. நீங்க டிவ்ல இருந்து ஒரு ஐடியை எடுத்து தான் ஒர்க் பண்றீங்க. அப்போ அந்த டிவ்வுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். அப்போ நிறைய டேக் நிறைய இது இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க எம்டி டேகை வச்சு தான் செக்மெண்ட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு சிங்கிள் டேகா, இப்போ இது எப்படி ஒரு சிங்கிள் டேகா தானே இருக்கு. இதுக்கு அடுத்து நான் இப்போ ஏதாவது ஒன்று எழுதுறேன் பாரு, ஒரு H2 எழுதுறேன்னா எரர் அடிக்கும். எரர் அடிக்கும். JSX expression must have one parent. ஓகேவா? ஒரு பேஜ் விச் மீன்ஸ் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேரண்டா மட்டும்தான் இருக்கும். அப்போ அது ஒரு பேரண்டா கன்சிடர் பண்றதுக்காண்டி தான் இந்த எம்டி டேகை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க 2 டேக் இருக்குல்ல, அப்போ இந்த எம்டி டேக்ல போட்டு இப்ப நீங்க எம்டி டேக்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா சும்மா அதை அழிச்சிட்டு நீ டிவ்னே போட்டு பிரச்சனையே. இப்போ எப்படி இங்க ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ரெண்டரிங் அப்படின்னு. அப்போ இது என்ன இருக்கு? இங்க எக்ஸ்போர்ட் பண்ணனால தான் ஆப்ல வந்துட்டு என்னால இம்போர்ட் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? அப்போ அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் கண்டிஷனல் ரெண்டருங்கிறது இங்க வந்துடும். தெரியுதா? இப்போ பார்க்காதீங்க, அதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு போக போக தான் உங்களுக்கு இந்த ஹெட்டிங்கை மட்டும் வரும். நம்ம அதை அழிச்சு ஆஃப் பண்ணி கேட்கல தான் இருக்கு. ஃபைலை பிக் பண்ணி இங்க வைக்கணுங்கிறது அதுல இருந்து யாரு இருக்காங்கிறதா நீ சிடி அதையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். ஓகேவா? இல்லைன்னா வராது. எனக்கு தான் அப்படிதான் இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு டெய்லியும் டைம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி என்ன வந்திருக்கு? ஸ்டார்டிங் த டெவலப்பர் சர்வன் டெவலப்பர் ஹாய் ரியாக்ட்னு வந்துட்டா இது எப்படி டிராவல் ஆயிருக்கு?
டெக்ஸ்ட்ல இருந்த ஆப் போய் ஆப்ல இருந்து ரெண்டர் போய் ரெண்டர்ல இருந்து H2 H3 செலக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நடக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இண்டெக்ஸ்ல நீங்க நினைக்கலாம் இண்டெக்ஸ்லயே டைரக்டா வந்துட்டு இதை எடுத்துட்டு ரெண்டரிங் போட்டிருக்கலாமே, ரெண்டரிங்கிற டைப் பண்ணா அந்த ஃபைல் வந்துருக்கும். ரெண்டரிங்க போட்டாலும் அவுட்புட் வர்றது அதே தான். இது நீங்க இண்டெக்ஸ்லேயே செய்யலாமே, ஏன் ஆப்புக்கு போய் ஆப்ல இருந்து ஒன்று எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மெத்தடும் உங்களுக்கு சில பேருக்கு தோணிருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலா இங்க என்ன எழுதியிருக்கோம், ரியாக்ட் டாட் ஸ்ட்ரிக் நோட். இதுக்கு என்ன மென்ஷன் படிச்சோம், லெட்ஸ் யூர் ஃபைண்ட் காமன் பக்ஸ். சின்ன சின்ன பக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ எப்பவுமே டைரக்டா ஒரு பெரிய ஃபைலை அவுட்புட்ல கொடுத்துடக்கூடாது, இங்க இருந்து ஆப்புக்கு அனுப்பணும். ஓகேவா? ஆப்ல இருந்து ஒரு ரவுட்டிங்னு ஒரு ஃபார்மேட்டுக்கு அனுப்புவாங்க, அது நீங்க லேட்டரா படிப்பீங்க. ஆப்ல இருந்து தான் எந்த ஃபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்க எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் தான். இதுக்கு கீழேயே நீ இன்னொரு ஃபைலையும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் show.jsxன்னு வச்சுக்கோ. நம்ம இன்னொரு ஃபைல் ரெண்டரிங், இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ற மாதிரி 2.jsx அப்படின்னு கிரியேட் பண்றேன். அதுல இம்போர்ட் get function and அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். இந்த எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் தெளிவா நீங்க படிப்பீங்க. நம்ம ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்சது இதுல ஒன் மோர் டைம் படிப்பீங்க. இந்த ஆப்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னு பாரு, ஆல்ரெடி ரெண்டரிங் இருக்கு, அதை வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு கீழே இன்னொரு ரெண்டரிங் 2, நான் ஒரு என்டர் தட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக அது இம்போர்ட் ஆயிரும். ஏன்னா நீ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க, எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா அந்த ஆட்டோமேட்டிஷன் நடக்காது. இப்போ பார்த்தியா அதுக்கு கீழே வந்துருக்கு. அப்போ புரியுதா, நான் செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன் 2 பேஜா, ஆனால் நான் ஒரே இடத்துலையும் என்னால் டிஸ்பிளே. இவ்வளோதான் ரியாக்ட். ஓகேவா? இதுவரை பார்த்ததுல யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் இப்போவுமே கேட்குங்க, நான் ஒன்ஸ் 3 நாள் நடத்துனேன். எல்லாமே புரிஞ்சு மறந்துடுவோன்னு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற ஃபீல் பண்ணலாம். அதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் இப்ப நடத்தினோம்ல வந்து நான் ஒரு 2 to 3 days நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பிபிடி பார்த்து ஒவ்வொன்றா நான் திரும்ப திரும்ப சொல்றதும் மட்டும் இல்லாம நீங்க ஒன்ஸ் மோர் டைம் இதுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா பழகும். அந்த நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி ஃபைலை கிரியேட், எங்க இண்டெக்ஸ். ஸோ ரைட், செஷன் இஸ் ஓவர். நாளைக்கு முடிஞ்சா ஏதோ ஒரு ஃபைலை இப்படி காம்பனன்ட்னு போட்டு கிரியேட் பண்ணி இல்லைன்னா இண்டெக்ஸ்ல ஜஸ்ட் இந்த ஆப்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்னு வருதான்னு பாருங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்க இப்படி ஜென்ரேட் பண்ணதை npm ஸ்டார்ட்னு மட்டும் கொடுத்து அந்த ரியாக்ட்னு லோகோ வச்சு ஒரு சர்க்கிள் லோகோ வரும், அது வருதான்னு பாருங்க. வந்ததை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல கூட போடுங்க. ஓகேவா? முடிஞ்சா செய்யுங்க, இல்லை நாளைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க என்னால் முடியல, நான் நாளைக்கு நாளும் டைம் எடுத்து பண்ணுங்க, பட் பண்ணாமல் போயிடாதீங்க. ரைட்டா? ஓகே.